ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கோகனட் பிரெட் பால் வந்து எப்படி வந்து ஆயிலில் பொரிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. அந்த பால் வந்து நம்ம கைட்டு தொட்டு பார்த்தோம்னா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஈஸ்ட் எடுத்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க போகிறோம். அதே இதில் போட்டுருங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸ்ட் வந்து ஈஸியாக ஆக்டிவேட் ஆகும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்ட் வந்து நல்லா நுரைச்சிட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா இப்போ கலந்து விட்டுருவோம். அடுத்து வந்து இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை வந்து உருக்கி அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் பாலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா மைதா மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஒரு நல்ல 10 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் லைட்டாக எண்ணெயை தடவி இப்போ ஒரு துணியை போட்டு மூடி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு புளிக்க விட்டுறலாம். இது ஏன் எண்ணெய் தடவுறோன்னா அந்த மேலே மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக, அவ்வளோதான். இப்போ நல்லா தடவியாச்சு. இப்போ இதை ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். சீனி ஏலக்காய் வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் உள்ளே வைக்கிற பூர்ணம் வைக்கிறதுக்காக. இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு 3 ஏலக்காவையும் சேர்த்து இதை இப்போ பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கலாம். அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு வந்து குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம சீனியை வந்து ஏலக்காய் கூட திரிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்துக்கலாம் தேங்காய் பூவோட. பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பன்னுக்கு வந்து மாவு தேய்ச்சிடலாம். இப்போ வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி குட்டி குட்டி சப்பாத்தியாக தேய்ச்சி அதுக்குள்ளே இந்த பூரணத்தை வச்சு எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ அதுக்குள்ளே ப்ராசஸை பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் தேய்க்கிற இடத்துல கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்படி வச்சுட்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா இதை உள்ளே பூர்ணம் வச்சு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வைக்க முடியும்னா அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பூர்ணம் வைங்க. வச்சுட்டு இதை வந்து கிராக் இல்லாமல் நம்ம இதை மூடிக்கிடணும். கிராக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உள்ளே உள்ள பூர்ணம்லாம் வெளியே வந்துடும். இதுக்காக தான். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த தேங்காய் பன் இதை வந்து உள்ளே போட்டுடலாம். நல்லா ப்ரௌன் கலராக ஆனோட மாற்றி போட்டு எடுக்கணும், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நம்ம வீட்லேயே வந்து குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக இருக்குது. இதை இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி மற்ற இதையும் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஹோம்மேட் தேங்காய் பால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஓவன் எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஈஸியாக நம்ம ஸ்டவ்லேயே எண்ணெயிலேயே பொரித்து எடுத்துடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.